அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 13/8/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலு பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதி 2ஆம் இடத்தில் வலு பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மை நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு. அறிவாற்றலை பயன்படுத்தி மிக நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் அத்தனை விதமான சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி வைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு காலம் வக்ரம் பெற்று சஞ்சரித்து தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் விலகி புதிய ஒப்பந்தங்களை மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்களை எதிர்பாராத வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். உடல்நல ஆரோக்கியத்திலும் திருப்திகரமான சூழல் உண்டு. எதிர்பார்த்தபடியே கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் அனுகூலமான பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. சற்று சறுக்கல் இருந்தாலும் கூட அவற்றை மிக பெரிய அளவில் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக உண்டு. ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெறுவதால் எதிர்பாராத பல நன்மைகள் உத்தியோகம், தொழில் ரீதியாக நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அளவில்லாத நல்ல முன்னேற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும்.